வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11வது ஓகேங்களா, அதாவது எத்திக்ஸ் இந்திய பண்பாடு அப்படிங்கிற ஓகேங்களா 11வது புத்தகத்திலிருந்து வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது நடத்தக்கூடிய டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. முன்னாடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு. அந்த பிடிஎஃப் எப்படி வாங்கணுங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஓகேங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஓகேங்களா பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 11வது எத்திக்ஸ் புத்தகத்திலிருந்து வினா வங்கிய வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1, தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு பண்பாடு ஓர் அறிமுகம் ஓகேங்களா. பாடத்தில் ஓகேங்களா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், சமுதாயத்தின் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு. வெளிப்படுத்துவது பண்பாடு. பண்பாடு என்பது குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையாகும். பண்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையாகும். ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் ஒரு பண்பாடு உண்டு. பண்பாடு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதே பண்பாடு ஓகேங்களா. பண்பாடு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியது பண்பாடு ஆகும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, இதில் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று என்று கூறும் நூல். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று என்று கூறும் நூல் தொல்காப்பியம், என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பன்னன பாடுவது பாடறிந்து ஒழுகுதல், பன்னன பாடுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் கலித்தொகை. ஏன்னா நூல் கலித்தொகை. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் என்று கூறும் நூல், பண்புடையார் பட்டு உண்டு உலகம் என்று கூறும் நூல் திருக்குறள், என்று கூறும் நூல் திருக்குறள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5, பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகளில் பொருந்தாதது. பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகளில் பொருந்தாதது ஓகேங்களா. இருப்பிடம், ஆன்சர் சி, இருப்பிடம். தமிழர் தோற்றம் பற்றி எத்தனை வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன? தமிழர் தோற்றம் பற்றி எத்தனை வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன அப்படின்னா 4 வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன. கொஸ்டின் நம்பர் 7, தமிழக பண்பாட்டில் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரியும் இலக்கண நூல். தமிழ் பண்பாட்டினை தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரியும் இலக்கண நூல் தொல்காப்பியம், இலக்கண நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க ஓகேங்களா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சங்க இலக்கிய நூல்களுக்கிடையே 8 தொகையும் 10 பாட்டும் பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கையை பற்றி கூறுகிறது ஓகேங்களா. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றது. ரெண்டுமே சரி. 9வது கொஸ்டின், சங்க இலக்கியங்கள். 9வது கொஸ்டின், சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை எத்தனை வகையாக பிரிக்கின்றன? சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை எத்தனை வகையாக பிரித்துள்ளனர்? 5 வகையாக பிரித்துள்ளனர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 10, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து கூறிய பெருமை சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனாரை சாரும் ஓகேங்களா. பூங்குன்றனாரை சாரும். சரி. அடுத்தது, சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலியனவற்றை பற்றி பரிபாடல் விரிவாக விளக்குகிறது. பரிபாடல் நூல் தப்பு, பரிபாடல் நூல் தப்பு. அப்போ 2வது தப்பு. அடுத்தது 3, 10 பாண்டியர்களின் தலைநகரை சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுகிறது. தப்பு. அப்போ அடுத்தது பாருங்க, 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். சரி. அப்போ என்ன கேட்குறான் ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் தவறு ஓகேங்களா. 2, 3 மட்டும் தவறு, மற்றதெல்லாம் சரி. அடுத்தது 11வது, ஆற்றிடை காட்சி ஊரலன் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுன்
சென்று பயன் எதிராக சொன்ன பக்கமும் கூறும் நூல். ஓகேங்களா, தொல்காப்பியம். கூறும் நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. காதலின் சிறப்பு நிலவளம். காதலின் சிறப்பு நிலவளத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. அப்போ 4 கமா. காதலரையும் வீரத்தையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் நெடுநல் வாடை. அப்போ 3 கமா. அடுத்தது பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அப்போ 2 1 கமா. 1 கமா. அடுத்தது முட்ட சிறப்பின் பட்டின. முட்ட சிறப்ப பட்டின அப்படிங்கிறது பட்டின பாளைய சொல்லுது. பட்டின பாளைய சொல்லுது. மறுபடியும் பாருங்க. காதலின் சிறப்பு நிலவளத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. காதலரையும் வீரத்தையும் சொல்லக்கூடிய நூல் நெடுநெல் வாடை. பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. முட்ட சிறப்பின் பட்டின பாலை. ஓகேங்களா, அப்போ 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 2. 4 கமா 3 கமா 1 கமா 2 தான் ஆன்சரு. அடுத்து பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. தமிழர் ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலைவளம் மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்பு, வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனி மனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசும் நூல் மணிமேகலை. மணிமேகலை. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த நம்பர் 2. சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் எடுத்துரைக்கும் நூல் சிலப்பதிகாரம். சரி, அடுத்து பாருங்க. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலம் குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது மணிமேகலையின் மைய கருத்தாகும். சரி, அடுத்தது பசிப்பிணியாக உருவாக செய்து அதை போக்க வைக்க அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் மணிமேகலை. அப்போ எல்லாமே ரைட்டு. அப்போ ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா எரியத் கடலின் பெரிப்புலுஸ் என்னும் நூலின் பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரிக சமுதாயத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே இந்தியா எந்த நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தன அப்படின்னா, ஓகேங்களா, ஐரோப்பிய நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அடுத்து 15வது கொஸ்டின். பண்டை தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடாத நூல் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நூல்னா தாளமி எழுதிய பூகோள நூல். பெரிப்ளஸ் என்ற நூல் குறிப்பிடும் துறைமுகம் சேரருடைய துறைமுகம், சேரர்களின் துறைமுகம். அடுத்து பாருங்க. 17. கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த ஆண்டு. ஓகேங்களா, POAMU 5. அடுத்தது 18வது கொஸ்டின். ஓகேங்களா, 18வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. அரிசி அப்படின்னா, ஓகேங்களா, கிரேக்க சொல்லல என்ன சொல்லுவாங்க? அரிசா. அப்போ 2 கமா. கருவா இலவங்கங்கிறது கார்பியன். அப்போ 1 கமா. அடுத்தது இஞ்சோர் அப்படிங்கிறது சிஞ்சி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்பலி அப்படிங்கிறது பெர்பெரியாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3. அப்போ ஆன்சரு 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. ஓகேங்களா, சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டியை திண்டிஸ் என்றும் முசிரிஸ் என்றும், ஓகேங்களா, பொற்கட்டை பகிரி என்றும் குமரியை கொமரி என்றும் குறிப்பிட்டவர்கள். ஓகேங்களா, கிரேக்கர்கள். யாரு? கிரேக்கர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. நாகப்பட்டினத்தை, அதாவது பொருந்தாதது, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நாகப்பட்டினத்தை நிகாமா, காவிரி பூம்பட்டினத்தை கமரா, புதுச்சேரியை பொதுக்கோ, மரக்கோணத்தை, ஓகேங்களா,
செபட்மா, மசூலிப்பட்டினத்தில் மசூலியா. ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரி. இதுக்கு ஆன்சர் ஏ தான், அனைத்தும் சரி. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது மிளகு. மிளகு இந்திய மருந்து என்று கூறியவர். மிளகு இந்திய மருந்து என்று கூறியவர் ஹிப்போகிராட்டிஸ். ஹிப்போகிராட்டிஸ். தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைப்படும்? தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தொல்பொருள் சான்று 3 வகைப்படும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா? கீழ்காணும் கல்வெட்டுகளில் சங்க காலத்தை சாராத கல்வெட்டு. சங்க காலத்தை சாராத கல்வெட்டு மகேந்திரவாடி. இது மகேந்திரவாடி. கீழ்காணும் கல்வெட்டுகளில் சங்க காலத்தை சாராத கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா மகேந்திரவாடி கல்வெட்டு. கீழ்காணும் கல்வெட்டுகளில் பல்லவர் காலத்தை சாராத கல்வெட்டு. பல்லவர் காலத்தை சாராத கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கீழக்குயில் குடி. கீழக்குயில் குடி. அடுத்தது கிராம முறையை எடுத்துரைக்கும் உத்தரமேர் கல்வெட்டு யாருடையது? கிராம முறையை எடுத்துரைக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையது? ஓகேங்களா? பராந்தக சோழன். யாரு? பராந்தக சோழன். அடுத்தது பொன்னு செப்பு ஆகிய உலோகத் தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் டேஸ் என்று பெயர். எழுத்துக்கள் பொறித்ததற்கு பட்டயங்கள் என்று பெயர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 27. ஓகேங்களா? கீழ்காணும் பட்டயங்களில் பாண்டியர் கால பட்டயங்களில் பொருந்தாதது. கீழ்காணும் பட்டயங்களில் பாண்டியர் கால பட்டயங்களில் பொருந்தாதது கரந்தை செப்பேடு. எது? கரந்தை செப்பேடு மட்டும்தான் பொருந்தலை. சின்னமனூர் சாசனம், தளவாய்ப்புற செப்பேடு, வேள்விக்குடி பட்டயம், இது எல்லாமே பாண்டியர் கால பட்டயம். அப்போ பொருந்தாத பட்டயம் எதுனா கரந்தை செப்பேடுகள். 28. கீழ்காணும் பட்டயங்களில் சோழர் கால பட்டயங்களில் பொருந்தாதது. சோழர் கால பட்டயங்களில் பொருந்தாதது சிவகாசி செப்பேடு. சிவகாசி செப்பேடுகள். மீதி எல்லாம் பாருங்க. ஓகேங்களா? லைனர் பட்டயங்கள், அன்பில் பட்டயங்கள், திருவேலங்காட்டு பட்டயங்கள், இது எல்லாமே சோழர் கால பட்டயங்கள். அப்போ பொருந்தாதது சிவகாசி செப்பேடுகள். அடுத்தது இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்களுடைய நாணயங்கள் வெளியிட்டவர்கள். இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்களை நாணயங்களில் வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னா பல்லவர்கள். யார்? பல்லவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புலியும் அதன் அருகில் இரட்டை முன் கொண்ட வடிவங்கள் கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர். அதாவது பார்த்தீங்கன்னா புலியும் அதன் அருகில் இரட்டை முன் கொண்ட வடிவங்கள் கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன். அடுத்தது 31. கிறந்த எழுத்து காணப்பட்ட யாருடைய நாணயத்திலிருந்து நாணயங்கள் வாயிலாக வணிகத்தில் பண்டை மாற்றும் முறை பணமாற்றமும் தொன்று தொட்டு தமிழகத்தில் நிலவி வந்துள்ளதை அறிய முடிகிறது அப்படின்னா கீழா இரண்டாம் வருகுணன். இரண்டாம் வருகுணன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 32. மண்டகப்பட்டு. ஓகேங்களா? மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடைய காலத்தது? மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடைய காலத்ததுன்னா மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். குகை கோயில்களில் உள்ள இடங்களில் பொருந்தாதது. அப்போ குகை கோயில்களில் உள்ள இடங்களில் பொருந்தாதது. ஓகேங்களா? திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி எல்லாமே குகை கோயில்கள். ஓகேங்களா? பாருங்க. சூசித்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் குடைவரை கோயில் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 34. ஓகேங்களா? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடும் தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடும் தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 35. அதாவது பார்த்தீங்கன்னா முறைமையில் பிரிந்த நிலத்தை டேஸ் என்று இலக்கியம் பகுத்தனர். டேஸ் என்று இலக்கியம் பகுத்தனர். பாலை என்று இலக்கணம் பகுத்தனர். 36. பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல், ஓகேங்களா, தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்வதற்கு காரணம். தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்வதற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இயற்கை அமைப்பு. இயற்கை அமைப்பு. ஓகேங்களா? 37வது கொஸ்டின். வினையே ஆடவர்க்குயிர். வினையே ஆடவர்க்குயிர் என்று கூறும் நூல்
குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பொருந்துக. ஓகேங்களா, முதற்சங்கம் எங்கே ஆரம்பித்தாங்க? ஓகேங்களா, இன்றைய முதற்சங்கம். ஓகேங்களா, இன்றைய மதுரை 2, இடைச்சங்கம். ஓகேங்களா, இடைச்சங்கம் கபாடபுரம் 2. அடுத்து பாருங்கன்னா கடைச்சங்கம். ஓகேங்களா, இன்றைய மதுரை இன்றைய அதாவது தென்மதுரை, இப்போ இருக்கிற தென்மதுரை. அப்போ 3 பாருங்கள். முதற்சங்கம் இன்றைய மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தென்மதுரை. அப்போ 2,1,3. அடுத்து பார்த்தீங்கன்னா முதற்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா மூட திருமாறன் முதல் உக்கிர பெருவெழுதி வரை. அப்போ 1, அடுத்தது இடைச்சங்கம். ஓகேங்களா, இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா வேங்கட செழியன் முதல் மூட திருமாறன் வரை. அப்போ 3, அடுத்தது கடைச்சங்கம் காய்வழுதி முதல் கடுங்கோன் வரை. அப்போ 2, அப்போ ஆன்சரு ஓகேங்களா ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். 39வது கொஸ்டின் பாருங்க. 8 தொகையும் 10 பாட்டும் எந்த காலத்தை சார்ந்தது? 8 தொகையும் 10 பாட்டும் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா 3ஆம் சங்க காலத்தை சார்ந்தது. கொஸ்டின் நம்பர் 40. சங்கங்களை பற்றி வரலாற்றை பற்றி நக்கீரர் எழுதிய நூல். அதாவது பார்த்தீங்கன்னா சங்கங்களை பற்றிய வரலாற்றை பற்றிய நக்கீரர் எழுதிய நூல். ஓகேங்களா, இறையனார் களவியல் அப்படிங்கிற நூல் தான் சங்கங்களை பற்றி நக்கீரர் எழுதியிருக்கிறாரு. 41வது கொஸ்டின். தமிழர்கள் தம் வாழ்க்கையை எத்தனை கூறுகளாக பிரித்தனர்? அதாவது தமிழர்கள் தம் வாழ்க்கையை எத்தனை கூறுகளாக பிரித்தனர்னா 2 கூறுகளாக பிரித்தனர். அகத்திணை எத்தனை வகைப்படும்? அகத்திணை 5 வகைப்படும். புறத்திணை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். புறத்திணை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 44. அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்தியை கூறும் தொல்காப்பிய அதிகாரம். அதை பார்த்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை கூறும் தொல்காப்பியத்தின் அதிகாரம், அதாவது பொருள் அதிகாரம். அடுத்து 45. காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் ஆகியவை அகப்பொருள் இருக்குது. எதில் இருக்குது? அகப்பொருள் இருக்குது. அப்போ காதலை கற்பனை செய்து பாடும் பொழுது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் எல்லாமே எதில் இருக்குது? கருப்பொருளில் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். குறிஞ்சிக்கு யாமம் 5, முல்லைக்கு மாலை 4, மருதத்துக்கு ஓகேங்களா வைகை அறை 3, நெய்தலுக்கு ஏற்பாடு 2, நண்பகலுக்கு பாலை 1. பாருங்கள் மறுபடியும் குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகை அறை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். அப்போ ஆன்சரு 5, 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, பாலை நிலத்தோடு பொருந்தாதது. அதாவது பாலை நிலத்தோடு பொருந்தாதது சொல்கிறாங்க முன்பனி காலம்தான். ஓகேங்களா, பாலை நிலத்தோடு பொருந்தாதது. இளவேநீர், முதுவேநீர், பின்பனி எல்லாமே பாலைவனத்தோடு தொடர்புடையது. அடுத்து 48வது கொஸ்டின். மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணை. மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலியனவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணை. புறப்பொருள் வெண்பாவில் ஓகேங்களா பகுக்கும் புறத்திணைகள் எண்ணிக்கை. அதாவது புறப்பொருள் வெண்பா மாலையில் பகுக்கும் புறத்திணைகளினுடைய எண்ணிக்கை 12. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 50. புறப்பொருள் வெண்பா மாலையில் போருக்கு காரணம் பற்றி கூறும் திணை வகைகள் 8. போருக்கு காரணமாக பற்றி கூறும் திணை வகைகள் 8. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். விருந்தே ஆணும் புதுவது புனைந்து யாப்பின் மேற்று என்று கூறும் நூல். விருந்தே ஆணும் புதுவது புனைத்து யாப்பின் மேற்று என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து 52வது கொஸ்டின். விருந்துபுறத்தே தான் உண்டல் சாவா என்று கூறும் நூல் திருக்குறள்.
தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடைமொழி கொடுத்தவர். தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடைமொழி கொடுத்தவர் இளங்கோ வடிகள். இளங்கோ வடிகள். அடுத்தது கோவலன், அதாவது பார்த்தீங்கன்னா கோவலன் மழுவிடை பூட்டிய குலத்தீம்புலி செவியடைய தீர தேக்கின் பகுக்கும் புள்ளி நெல்கட்டு என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55. உணவு பற்றி செய்தி இடம்பெறாத நூல். உணவு பற்றி செய்திகள் இடம்பெறாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மடை நூல். எது? மடை நூல். அடுத்தது உணவு சமைக்கும் முறைகளை கூறும் நூல். உணவு சமைக்கும் முறைகளை கூறும் நூல் மடை நூல். ஆன்சர் டி, மடை நூல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க. பேகன். பேகன் எந்த மலையில் வாழ்ந்தான் அப்படின்னா பழனி மலை 3, பாரி பரம்பு மலை 4, அதியமான் தகடூர் 2, நல்லி கண்டீர மலை கண்டீர மலை. அப்படியும் பாருங்க. பேகன் என்பவன் பழனி மலை, பாரி என்பவன் புறம்பி மலை, அதியமான் தகடூர், நல்லி கண்டீரமலை. அப்போ ஆன்சரு 3, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். நுண்கலைகள் வளர்கின்ற இடமாக திகழ்வது. நுண்கலைகள் வளர்கின்ற இடமாக திகழ்வது கோயில்கள். என்னது? கோயில்கள். 59. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு சொன்னவர் யாரு? ஔவையார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் 60. தமிழர் வருங்கால சந்ததியருக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம். தமிழர் வருங்கால சந்ததியருக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் எதுனா சிற்பக்கலை. எது? சிற்பக்கலை. கீழ்கண்ட விளையாட்டுகளில் பொருந்தாதவை. கீழ்கண்ட விளையாட்டுகளில் பொருந்தாது. பாருங்க, சிற்றில் சிறுவரை சிறுதேறு. ஓகேங்களா? இது எல்லாம் ஒன்று. அம்மானை என்பது மட்டும் ஓகேங்களா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. அடுத்தது 63. பண்டை தமிழர்களின் வீர விளையாட்டில் முக்கியமான ஒன்று. பண்டை தமிழர்களின் வீர விளையாட்டில் முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவது. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ஏறு தழுவதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆ மற்றும் ஆ தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் டி, ஆ மற்றும் ஆ. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மருதநில கடவுள். மருதநில கடவுள் எது? இந்திரன். சரி. அடுத்தது இந்திரனை வழிபட்ட மக்கள் இந்திரன் கேளிக்கைகளில் மகிழ்ந்திருப்பதை போலவே தாங்களும் மகிழ்ந்திருப்ப விரும்பி வசந்த காலத்தின் முழு நிலா நாளை இந்திர விழாவாக கொண்டாட மகிழ்கின்றன. ஓகேங்களா? சரி. அடுத்தது ஓகேங்களா இவ்விழா சங்க காலத்தை சிறப்பித்தது என்பதை மணிமேகலை கூறுகிறது. தப்பு. அப்போ 3 மட்டும் தவறு. 3 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 64. கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. தமிழரின் கொடை என அழைக்கப்படும் நூல். தமிழரின் கொடை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள். தமிழ்நாட்டின் மிக பழமையான கலை. தமிழ்நாட்டின் மிக பழமையான கலை பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மிக பழமையான கலை பரதநாட்டியம். ஓகேங்களா? கஷ்டம் என்னும் சொல்லின் பொருள் கை. கை. கஷ்டம் என்னும் சொல்லின் பொருள் கை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 67. கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. பண்பாடு. பண்பாடு என்ற சொல்லில் தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனார். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கீழ்காணவற்றில் பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணையை கண்டறிய சொல்கிறாங்க. குறிஞ்சினா யாமம், முல்லை என்றால் பாலை, மருதம் என்றால் வைகை அறை, பாலை என்பது ஏற்பாடு. இது மட்டும்தான் தப்பு. அப்போ ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி. அடுத்து கொஷின் 69. கொஷின் நம்பர் 69. கீழ்காணவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை. சரியாக பொருந்தியுள்ள இணை. பாரி என்பது முல்லைக்கு. ஓகேங்களா? முல்லைக்கு தேர் ஈர்த்தவர். தவறு. அடுத்தது பேகன் என்பது ஔவைக்கு நெல்லிக்கனி அளித்தவர். தவறு. அடுத்தது ஆய் ஆண்டிரன் மயிலுக்கு போர்வை தந்தவன் ஆய். இது சரி.
அதியமான் நில நாகத்தின் ஆடையை இறைவனுக்கு அணிந்தவர். தவறு. அப்போ சரியானது எதுனா ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் பொறுத்துக. ஓகேங்களா? தொண்டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? திண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 கமா. அடுத்தது முசிறி என்பது முசிறிஸ். அப்போ 1 கமா. அடுத்தது பொற்காடு அப்படிங்கிறது பகரி. அப்போ 4 கமா. அடுத்தது குமரி என்பது கொமரி. அப்போ 2 கமா. அப்போ பாருங்கள் 3 கமா 1 கமா 4 கமா 2 தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் இதுக்கு பி. 3 கமா 1 கமா 4 கமா 2 இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து 71வது கொஸ்டின். ஓகேங்களா? ஓ ஆ மு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டிஸ். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டிஸ். ஆன்சர் டி. பண்பென பாடலறிந்து ஓதல். பண்பென பாடலறிந்து ஓதல். இப்படிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. வடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. அடுத்து 73வது கொஸ்டின். கீழ்கண்ட பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உலகம் என்பது உயர்ந்தோர் போற்று என தொல்காப்பியர் கூறுகிறார். தவறு. அடுத்தது காரணம். நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டின் சிறந்து விளங்குவது உயர்ந்தவர்கள். அப்போ டி தவறு. அதாவது கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர் டி. அடுத்து 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் எண்ணிக்கை. 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்களினுடைய எண்ணிக்கை 5. அடுத்தது 75வது கொஸ்டின். பொன்னு செப்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள். ஓகேங்களா? பட்டயங்கள். பொருத்தப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடையை தேர்ந்தெடு. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12. புறத்திணைகளின் எண்ணிக்கை 12 சொல்கிறாங்க. தப்பு. அடுத்து பாருங்க. புறத்தோர் யாவரும் புலம்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறும் நூல் புறத்திணை. சரி. அடுத்து பாருங்க. மன்னனின் வீரம் கொடை புகழ் ஆகியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகைத்திணைன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஓகேங்களா? பொருந்தா காதலை பெருந்திணை என்று கூறுவ. சரி. அப்போ சரியான இணை கேட்குறாங்க. 2, 4 மட்டும் சரி. அப்போ ஆன்சர் ஏ. 77. சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி கூறும் கல்வெட்டு. சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி கூறும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. சிந்துவெளி நாகரிகத்தை குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர். சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொல்லியாளர் சர்சான் மார்சல். யார்? சர்சான் மார்சல் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அகழ்வார்வை குறிச்சிருக்கிறாரு. அடுத்தது 79வது கொஸ்டின். சிந்து சமவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தும் பொருள். சிந்து சமவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள். ஓகேங்களா? அதை பற்றினா கட்டில் என்னும் மீனின் எலும்பு. கட்டில் என்னும் மீனின் எலும்பு. அடுத்து 80வது கொஸ்டின். மதுர கங்காதேவி எழுதிய நூல் மதுர விஜயம். கங்காதேவி எழுதிய நூல் மதுர விஜயம். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 81 பொறுத்துக. ஓகேங்களா? பாருங்கள். நீலக்கில். நீலக்கில் அப்படிங்கிறது பசை. அப்போ 3 கமா. கட்டில் என்பது மீன் எலும்பு. அப்போ 4 கமா. அடுத்தது தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது ஹராப்பாவில் இருக்குது. அப்போ 1 கமா. அறியாத விலங்கு. ஓகேங்களா? குதிரை. அறியாத விலங்கு குதிரை. பாருங்கள். நீலக்கில் அப்படிங்கிறத பச்சை. கட்டில் என்பது மீன் எலும்பு. தானிய களஞ்சியம் ஹராப்பா. அறியாத விலங்கு சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு குதிரை. அப்போ 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. பின்வரும் கூற்றுகளை அதன் காரணத்தை படித்து விளக்கு குறிப்பை அதாவது விடை குறிப்பை தேர்ந்தெடுக. விடை குறிப்பை தேர்ந்தெடுக. அதை பார்த்தீங்கன்னா ஹராப்பா மக்கள் அளவுக்கு கருவியை அறிந்திருந்தனர். ஹராப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். ஹராப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். சரி. அளவை குறிக்கும் இடப்பட்ட
குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. சரி. அப்போ இதுக்கு காரணமும் கூற்றும் இரண்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 83. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா பசுபதி. பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள். பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள் பெண் கடவுள். பெண் கடவுள். அடுத்து பாருங்க. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்ந்தெடுக. சித்திரை எழுத்து இடமிருந்து வலமாக எழுதப்பட்டது. சரி. சித்திரை எழுத்துக்கள் வலமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டவை. சரி. சித்திரை எழுத்துக்கள் மேலிருந்து கீழே எழுதப்பட்டவை. தவறு. சித்திரை எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டவை. தவறு. அப்போ ஆன்சரு 1 மற்றும் 2. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. அடுத்து கொஸ்டின் நம்பர் 86. ஓகேங்களா? பாருங்க. வாக்கு தவறாமை. வாக்கு தவறாமை அப்படின்னா தசரதர். அப்போ 4 கமா. ஓகேங்களா? செயல் வீரர் ஹனுமான் 3 கமா. நட்பு குகன் 2 கமா. ஓகேங்களா? விருந்து அப்படிங்கிறது சபரி 1. மறுபடியும் பாருங்க. வாக்கு தவறாமைங்கிறது ஓகேங்களா தசரதர், செயல் வீரருங்கிறது அனுமான், நட்பு என்பது குகன், விருந்து என்பது சபரி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பொருந்தாத இணையை சுட்டுக. ஓகேங்களா? தருமன் பொறுமை. சரி. அர்ஜுனன் வில்லாற்றல் பெற்றவர். சரி. ஓகேங்களா? பீமன் என்பது கொடை. பீமன் என்பது கொடை. ஓகேங்களா? பீமன் என்பது கொடை. இது தவறு. துரியோதனன் என்பது பொறாமை. அப்போ பாருங்க 1 2 4 தப்பு. இது பொருந்தாதுன்னு கேட்குறான். ஆன்சர் இதுக்கு சி தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 88. சரியான விடைக்கேற்ற தெரிவு செய்க. ஓகேங்களா? பாருங்க. ஓகேங்களா? பாண்டு என்பது குந்தி. அடுத்தது ராமன் சீதை 3. ராவணன் மண்டோதரி 2 கமா. திருராட்டிரன் காந்தாரி. அதை பார்த்தீங்கன்னா பாண்டு அப்படிங்கிறது குந்தியை திருமணம் செஞ்சுருக்காங்க. ராமன் சீதையை, ராவணன் யாரன்னா மண்டோதரி, திருராஷ்டிரன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா காந்தாரி. அப்போ இதுக்கு ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூனி சகுனி தான் பொருந்தாதது. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்த்தும் என் அம்மை என்று கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். அதாவது ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விற்கு என் அம்மை என்று கூறியவர் யாருன்னா கம்பர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 91. ஓகேங்களா? கீழ்கண்ட கலைகளில் நுண்கலைகளில் அல்லாதது எதுன்னு கேட்குறான். பரதக்கலை. ஆன்சர் சி பரதக்கலை. ஓகேங்களா? நூலோர் சிறப்பின் முகில் தேய் மாடம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். 93. பழங்காலத்தில் கட்டிடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம் சிதம்பரம். எந்த இடம்? சிதம்பரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 94. முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில். முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் மண்டகப்பட்டு. 95. பின்வருவனவற்றுள் இந்திய கோவில் கட்டடக்கலையின் பாணியில் சாராதது எது? ஓகேங்களா? சாராததுன்னு பார்த்தீங்கன்னா காந்தார கலை. கீழ்கண்ட சரியான விடைக்கேற்ற தெரிவு செய். பாருங்க. சிற்பக்கலை. ஓகேங்களா? சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மண்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க 2 கமா. வாயிற்காவலர் அப்படின்னா துவார பாலகர். அப்போ 4 கமா. அடுத்தது சித்திரம் எழுதும் கோல் அப்படின்னா துகிலை 1 கமா. அடுத்தது கோட்டோவியம் அப்படிங்கிறது புனையா ஓவியம். கோட்டோவியம் என்பது புனையா ஓவியம். இப்போ இதுக்கு ஆன்சரு 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 97வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள்
பல்லவர் கால குடைவர கோயில் இடம்பெறாத இடம். எந்த இடம்? இடம்பெறாத ஊர் எதுனா பிள்ளையார்பட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் பல்லவர் கால குடைவர கோயில்களில் இடம்பெறாத ஊர் எது? பிள்ளையார்பட்டி. அடுத்தது தென்னகத்து எல்லோரா. தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோயில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை. தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோவில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை. தென்னகத்து மேரு. தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். யாரு? ராஜராஜ சோழன். கீழ்கண்டவற்றுள் பொருந்தா இணை. பொருந்தா இணை. சோழர்கள் தஞ்சாவூர், பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம், பாண்டியனுடைய தலைநகர் மதுரை, நாயக்கருடைய தலைநகர் புதுக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. இதுதான் தவறு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 101. கொஸ்டின் நம்பர் 101. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் விடைக்கேற்ற குறிப்பை தேர்ந்தெடு. விடைக்கேற்ற குறிப்பை தேர்ந்தெடு. முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா? கங்கை கண்ட சோழபுரம். தப்பு. முதலாம் ராஜேந்திர சோழன் பிரகதீஸ்வரர் கோயில். தப்பு. மூன்றாம் குலோத்துங்க சோழன் திருபுவன மகாஸ்வரர் கோயில். சரி. விஜயாலய சோழன் நார்த்தமலை கோயில். சரி. அப்போ 3, 4 மட்டும் சரியானவை. 3, 4 மட்டும் சரியானவை. அடுத்து பாருங்கள் 102வது கொஷின். கொஷின் நம்பர் 102. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி வேங்குழலில். வேங்குழல். வேங்குழல். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை கண்டறி. பொருந்தாததை கண்டறி. ஓவிய வில்லன், கைவிளைஞர், கண்ணுலுளைஞர். அப்படின்னா வட்டிகை தொட்டி தான் பொருந்தாதது. வட்டிகை செய்தி தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க 104. 7 இசைகளில் டேஸ் என்னும் இசையே இசை வளர்ச்சி ஆதரவாது என்பர். ஓகேங்களா? தாரம். எது? தாரம். அடுத்து பாருங்க பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக. ஓகேங்களா? பாண்டுரங்கம் முருகன் அணவுற வென்றது ஆடிய ஆடல். சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க அல்லியம் சிவபெருமான் முப்புறத்தை ஓகேங்களா எரித்தினர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல். ஆடிய ஆடல். அதாவது குடைக்கூத்து கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். சரி. அடுத்து துடி துரபாமனுக்கு வென்றிட பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடிய ஆடல். தவறு. அப்போ ஆன்சர் பொருந்தாதது டி தான் இதுக்கு பொருந்தாதது. அடுத்தது 106வது கொஷின். கொஷின் நம்பர் 106. சிற்பக்கலையில் தோன்றுவதாக கருதப்படுவது. சிற்பக்கலையின் தோன்றுவாயாக கருதப்படுபவை குடைவரைகள். குடைவரைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 107. கொஸ்டின் நம்பர் 107. தமிழகத்தின் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படாத இடம். ஓகேங்களா? தமிழகத்தின் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் அரிக்கமேடு. அரிக்கமேடு. அடுத்தது 108. தமிழகத்தின் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில். தமிழகத்தின் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில். கோவிலில் விமானம் என்பது. கோவிலில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டப்பட்ட அமைப்பு. கருவறையின் மீது கட்டப்பட்ட அமைப்பு. ஆன்சர் பி. அடுத்த 110வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 110 பாருங்க. ஓகேங்களா? கற்றளை. கற்றளை என்பது கருங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடம். கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு பேர் தான் கற்றளை. அடுத்தது இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம். இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் லே பாசி. லே பாசி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 112. கொஸ்டின் நம்பர் 112 பாருங்க. விரும்பி ஆடும் ஆட்டம் விளையாட்டு என்று கூற்றானது யாருடையது? விரும்பி ஆடும் ஆட்டம் விளையாட்டு என்ற கூற்றானது யாருடையது? தொல்காப்பியர். யாரு? தொல்காப்பியர். 113. வைகுண்ட ஏகாதேசி. வைகுண்ட ஏகாதேசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது? மாயோன். ஓகேங்களா? மாயோன். வைகுண்ட ஏகாதேசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையதுன்னா மாயோன். அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கும்பகோணத்தில் தான் நடத்துகிறாங்க. ஆடிப்பெருக்கு திருச்சி, வைகுண்ட ஏகாதேசி
ஸ்ரீரங்கம். ஓகேங்களா. தேர் திருவிழா அப்படிங்கிறது பூம்புகார். இது மட்டும் தப்பு. அப்போ பொருந்தாதது ஆன்சர் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 115. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடைக்கேற்றதை தேர்ந்தெடு. ஓகேங்களா. பாரு, நடுக்கல் வழிபாடு. நடுக்கல் வழிபாடு வீரர் வீரர் வழிபாடு. அப்போ 4 கமா. ஓகேங்களா. சூரசம்காரம் அப்படிங்கிறது முருகனுக்கு 3 கமா. அடுத்தது திருவோணம் திருக்கோணம் அப்படிங்கிறது கேரளா. ஓகேங்களா. 1 கமா. அடுத்தது சித்தார்த்தா அப்படிங்கிறது நேபாளம். அப்போ 2. அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். நடுக்கல் வழிபாடுனா வீரர் வழிபாடு. சூரசம்காரங்கிறது முருகன். திருவோணம் அப்படிங்கிறது கேரளா. சித்தார்த்தா நேபாளம். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியாரை பற்றி போற்றி வணங்கும் விழா. முப்பெரும் தேவியாரை போற்றி வணங்கும் விழா நவராத்திரி. நவராத்திரி. அடுத்து பாருங்க, துல்காச். துல்காச் என்ற இஸ்லாமிய மதத்திற்கு கொண்டாடப்படும் பண்டிகை. ஓகேங்களா. பக்ரீத் பண்டிகை. என்ன பண்டிகை? பக்ரீத் பண்டிகை. இயேசு கிறிஸ்துவர் உயிர் தெழுந்த நாள். இயேசு கிறிஸ்துவர் உயிர் தெழுந்த நாள் புனித வெள்ளி. புனித வெள்ளி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 119. கொஸ்டின் நம்பர் 119. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறித்தை தேர்ந்தெடு. தேர்ந்து எடு. பாருங்க. ஓகேங்களா. மருத நிலத்துக்கு இந்திரன் 3 கமா. முல்லை நிலத்திற்கு மாயோன் 4 கமா. பாலை நிலத்திற்கு கொற்றவை 2 கமா. நெய்தலுக்கு வருணன் 1 கமா. மறுபடியும் பாருங்க. மருத நிலத்திற்கு இந்திரன், முல்லை நிலத்திற்கு மாயோன், பாலை நிலத்திற்கு கொற்றவை, நெய்தல் நிலத்திற்கு வருணன். அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 120. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை. சிவராத்திரி சைவ சமய திருவிழா. சரி. அடுத்தது திருவோணம்ங்கிறது சைவ சமய திருவிழா. தப்பு. அருந்தர தரிசனம் சைவ சமய திருவிழா. சரி. காமன் பண்டிகை சைவ சமய திருவிழா. இப்போ பொருந்தாதது பார்த்தீங்கன்னா பி மட்டும் பொருந்தலை. அடுத்தது பொருந்தும் இணை. பொருந்தும் இணையை கண்டறி. மகாவீர திரிபீடன்னு சொல்கிறாங்க. தப்பு. புத்தர் திருக்குறள். தப்பு. குருநானக் ஆதி கிராந்தம். இது சரி. முகமது நபி ஓகேங்களா திரி ரத்தினங்கள். தவறு. அப்போ பொருந்தும் இணை எது? குருநானக் மட்டும், ஆதி கிராந்தம் மட்டும் சரி. ஆன்சர் இதுக்கு சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 122. தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்றை கண்டறி. பங்குனி உத்திரம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. சரி. பங்குனி உத்திரம் முருகனின் திருமண நாளாக கருதப்படுகிறது. சரி. பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் என்ப. சரி. பங்குனி உத்திரம் இந்திரனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறாங்க. தவறு. அப்போ தவறானது எது? டி மட்டும்தான் தவறானது. அடுத்து பாருங்க 123வது கொஸ்டின். தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிடும் நூல். ஓகேங்களா. மதுர விஜயம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழர் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிடும் நூல் மதுர விஜயம். 124வது கொஸ்டின். தமிழகத்தின் வழிபாட்டு தலங்கள் டேஸ் மரத்தை பெண் கடவுளாக வழங்கும் வழக்கமாக உள்ளது. வேப்ப மரம். எந்த மரம்? வேப்ப மரம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 125. தந்தை பாசத்திற்கு தசரதன் 2 கமா. ஓகேங்களா. விவேகத்திற்கு விதுரன் 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிகாசம் என்பது மகாபாரதம் 4 கமா. வேதம் என்பது அதர்வண வேதம் 3 கமா. பாருங்க மறுபடியும். தந்தை பாசத்திற்கு தசரதன், விவேகத்திற்கு விதுரன், இதிகாசம் மகாபாரதம், வேதம் அதர்வணம். அப்போ 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏதா அதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 126. கொஸ்டின் நம்பர் 126. அரோபியாவிலிருந்து கிரேக்கத்திலிருந்து வணிக பொருள்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய் முசிறியில் செறிந்து கடந்தன என கூறும் நூல். ஓகேங்களா. பெரி பிளஸ். ஓகேங்களா. 27வது கொஸ்டின்.
எந்த இடங்களிலிருந்து தங்க நாணயங்கள் வெளியிட்டனர்? எந்த இடங்களிலிருந்து தங்க நாணயங்கள் வெளியிட்டனா? மதுரை பூம்புகார். அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. அடுத்தது 28. லோத்தல் துறைமுகத்தை கண்டுபிடித்தவர். லோத்தல் துறைமுகத்தை கண்டுபிடித்தவர் எஸ்.ஆர். ராவ். லோத்தல் துறைமுகத்தை கண்டுபிடித்தவர் எஸ்.ஆர். ராவ். எந்த வேதம் காயத்ரி மந்திரம் உள்ளது? எந்த வேதத்தில் காயத்ரி மந்திரம் உள்ளது? ரிக்வேதத்தில் தான் காயத்ரி மந்திரம் உள்ளது. அடுத்த 130வது கொஸ்டின். பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல். பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் ஓகேங்களா? பூகோள நூல். பூகோள நூல். அடுத்து 131. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை குறிப்பிடுவது மடை நூல். என்ன நூல்? மடை நூல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 132. பிலினி எழுதிய நூல் எது? பிலினி எழுதிய நூல் உயிரியல் நூல். பிலினி எழுதிய நூல் உயிரியல் நூல். அடுத்தது 133வது கொஸ்டின். 1933 கல்ச்சர் என்ற சொல்லுக்கு இணையான பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக கூறியவர். அதாவது டி.கே. சிதம்பரனார் தான் பண்பாடுங்கிற சொல்ல பயன்படுத்தியதாக கூறியவர் யாருன்னா எஸ். வையாபுரி. எஸ். வையாபுரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 134. இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக அமைவது. இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக அமைவது ஆன்மீகம். இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக அமைவது ஆன்மீகம். 135. யாருடைய ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கின? கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கினர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 136. கொஸ்டின் நம்பர் 136. 3 அடுத்தடுத்து இரட்டை எண்களை பெருக்கற்பலன் ஓகேங்களா 4032 ஆகும். இதில் முதல் மற்றும் மூன்றாவது எண்களின் பெருக்கற்பலன் 252 எனில் இரண்டாவது எண்ணிற்கும் 10 மடங்கு மதிப்பு யாது? 160. இதுக்கு 160. அடுத்து பாருங்க. பொருந்தாத இணையை சுட்டுக. கிழக்கு திராவிட மொழி ஓகேங்களா கதப்பா தப்பு. நடு திராவிட மொழி தெலுங்கு சரி. வட திராவிட மொழி குறுக்கு சரி. தென் திராவிட மொழி தமிழ் சரி. அப்போ தவறான இணை கிழக்கு திராவிட மொழி கதப்பா மட்டும்தான் தப்பு. 38. 138. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் சார் மார்டிமர் வீலர். சார் மார்டிமர் வீலர் என்பவர் தான் சிந்துச்சமொழி நாகரிகம் ஒரு நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் சார் மார்டிமர் வீலர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 139. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா? அஸ்ஸாம் மங்கோலிய இனம் சரி. அடுத்தது மராட்டியர் பகுதி ஆரிய திராவிட இனம் தப்பு. வங்கதேசம் ஈரானிய இனம் தப்பு. காஷ்மீர் துருக்கி இனம் தப்பு. அப்போ சரியாக பொருந்தி உள்ளது அஸ்ஸாம் மற்றும் மங்கோலிய இனம். அடுத்தது ஓகேங்களா பாருங்கள். 1 லிட்டர் பாலை ஒரு பால் வியாபாரி 11 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அவருக்கு லாப நட்டம் ஏற்படாமல் இருக்க எவ்வளவு விகிதத்தில் தண்ணீர் மற்றும் பால் இருக்க வேண்டும்? அதை பார்த்தீங்கன்னா 1:3 விகிதத்தில் இருந்தால் தான் கரெக்டு. அடுத்தது 141வது கொஸ்டின். மொஹஞ்சோதரோவை கண்டுபிடித்த ஆண்டு. மொஹஞ்சோதரோவை கண்டுபிடித்த ஆண்டு 1922. அடுத்தது 142வது கொஸ்டின். இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியல் உரை எழுதியவர் யார் அப்படின்னா நக்கீரர். இறையனார் களவியல் உரை எழுதியவர் யாருன்னா நக்கீரர். அடுத்தது 143வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 143 ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டில் புராண சின்னங்கள். மாமல்லபுர கோயிலுக்கு எப்போ புராண சின்னமாக அறிவித்தாங்கன்னா ஓகேங்களா 2004. அப்போ 4 பிரகதீஸ்வரர் கோயில் 1981. அப்போ 1 அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் 1985. அப்போ 5 5னா கீழே சாரி பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா? மாமல்லபுர கோவில் எப்போ புராண சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்கன்னா 1985. மாமல்லபுரம் 1985. அப்போ 4 பிரகதீஸ்வரர் கோயில் 1987. அப்போ 1 கங்கை கொண்ட சோழபுரம் 2004. அப்போ 5 அடுத்தது நீலகிரி ரயில் 2005. 2 அடுத்தது ஐராவதரஸ் கோயில் 2004. அப்போ 3 அப்போ ஆன்சரு
4,1,5,2,3. மாமல்லபுர கோபுரம் கோயில் எப்போ இது அறிவிச்சாங்கன்னா 1985. பிரகதீஸ்வரர் கோயில் 1983. கங்கை கொண்ட சோழபுரம் 2004. நீலகிரி ரயில் 2005. ஐராவதரஸ் கோயில் 2004. அப்போ ஆன்சர் 4,1,5,2,3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 144வது கொஸ்டின். 144வது கொஸ்டின். நிலத்தை இரு வழியாக உழுததற்கு அடையாளம் காணப்படுகிறது. ஓகேங்களா? காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல தான் நிலத்தை உழுவதற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. தரைவழி போக்குவரத்து டேஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. தரைவழி போக்குவரத்தில் எருது தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது 146வது கொஸ்டின். ஓகேங்களா? கேத்திரி சுரங்கம் எங்கு உள்ளது? கேத்திரி சுரங்கம் எங்கு உள்ளதுன்னா ராஜஸ்தானில் உள்ளது. 147வது கொஸ்டின். ஓகேங்களா? சூர்கோட்டா சுரங்கம் எங்கு உள்ளது? குஜராத்தில் உள்ளது. 148வது கொஸ்டின். குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்கு டேஸ் என்ற பசையால் பூசப்பட்டுள்ளன. ஓகேங்களா? என்ன பசை? நீலா கில்ஸ். அடுத்தது நீலா கில் அப்படிங்கிற பசையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. 149. எந்த நூலில் ஓகேங்களா வெறியாட்ட பாடல் வல்லையாட்டு பாடல் முதலிய இசைப்பாடல்கள் உள்ளன அப்படின்னா பரிபாடலில் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 150. ஓகேங்களா? விடுபட்ட சீர்களை சரியானவை எது? விடுபட்ட சீர்களில் சரியானவை எது? ஓகேங்களா? அறத்திற்கு அன்புசார் அப்படிங்கிறது என்ப அறியோர், மரத்திற்கு அஃது துணை. ஆன்சர் பி, என்பறியோர். அப்படிதான் இந்த திருக்குறளுக்கு சரியான சீர். அறத்திற்கு அன்புசார், என்ப அறியார், மரத்திற்கு அஃதே துணை. ஆன்சர் பி. அடுத்தது நமக்கு ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்றவர். நமக்கு ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்றவர் யாருன்னா காரல் மார்க்ஸ். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 152. டேஸால் எடுக்கப்பட்ட காமன் விழாவினை இந்திர விழா, விருந்தட்டு விழா ஆகிய பெயர்களில் மணிமேகலை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஓகேங்களா தொடிச்சோட் செம்பியான். அடுத்தது 153. பொருந்தாத இணையை தேர்வு செய். இல்லத்திற்கு பொருள் கொடுத்தவன் நல்லி, சரி. கூத்தாற்றலுக்கு நாடு கொடுத்தவன் ஓரி, தப்பு. ஓகேங்களா? வந்தவருக்கு ஊர் கொடுத்தவன் காரி, சரி. புலவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். ஓகேங்களா? இதுவும் சரி. அதாவது பார்த்தீங்கன்னா வந்தவருக்கு ஊர் கொடுத்தான் அப்படிங்கிறது காரியும் சரி, புலவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் அதியமானும் சரி. பாருங்க, அப்போ 3 சரி. ஏ, சி, பி, டி மட்டும் சரி. அப்போ பி மட்டும் தவறு. கூத்தாற்றுக்கு நாடு கொடுத்தவன் மட்டும் தவறு. ஆன்சர் பி. அடுத்தது தென்னகத்தின் கும்பமேளா என்று அழைக்கப்படும் திருவிழா எந்த ஊரில் நடைபெறுகிறது? கும்பமேளா எங்கே நடைபெறுகிறது? கும்பகோணத்தில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 155. இந்தியாவை சிறந்த ஓர் அகிம்சை நாடாக உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் யார்? காந்தி. இந்தியாவை சிறந்த ஓர் அகிம்சை நாடாக உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் காந்தி. வைகுண்ட ஏகாதேசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது அப்படின்னா மாயோன் தெய்வத்தோடு தொடர்புடையது. 157வது கொஸ்டின். பத்தினி வழிபாட்டை டேஸ் வாழும் தமிழர்கள் இன்றும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. பத்தினி வழிபாட்டை டேஸ் வாழும் தமிழர்களால் இன்றும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இலங்கையில். அடுத்தது சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடப்படும் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழா. அதாவது சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடப்படும் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழா எதுனா சித்திரை திருவிழா. ஆன்சர் பி, சித்திரை திருவிழா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 159. புகார் நகரில் இந்திர விழா நடைபெற்ற செய்திகளை கூறும் நூல். புகார் நகரில் இந்திர விழா நடைபெற்ற செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறுகிறது. எந்த ஆண்டு உயிர்கள் என்ற சட்ட திருத்தத்தை சுவிட்சர்லாந்து நாட்டில் நிறைவேற்றினர்? 1992. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 162. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள் வாழும் மக்கள் தமக்குள் உரிய சட்ட விதிகளை வகுத்து கொண்டு ஆள்வதோடு நாடு என்று கூறியவர் யாருன்னா உட்ரோ வில்சன். அடுத்து 163. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நமக்காக ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்று கூறியவர்
காரல் மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகிழ்ச்சியற்ற குடும்பமும் தனக்கே உரிய விதத்தில் மகிழ்ச்சியற்று இருக்கிறது என்று கூறியவர் லியோ டால்டாய்ஸ். அடுத்தது 165வது கொஸ்டின். ஓகேங்களா? பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் என்பது யாருடைய கருத்து? ஓகேங்களா? அரிஸ்டாட்டில். யாருடைய கருத்து? அரிஸ்டாட்டில். உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10. மனித உரிமை தினம் டிசம்பர் 10. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 168. தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. இந்திய மருத்துவக் கழகம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934 தான் இந்திய மருத்துவக் கழகம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. அடுத்தது 171வது கொஸ்டின். இந்திய வழக்குரைஞர் கழகம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. பல்லவர்கள் தமிழகத்தை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். கீழை நாடுகளின் லூர்து நகர் கீழை நாடுகளின் லூர்து நகர் என அழைக்கப்படுவது ஓகேங்களா வேளாங்கண்ணி. கீழை நாடுகளின் லூர்து நகர் என அழைக்கப்படுவது வேளாங்கண்ணி. 174. அறிவும் சிந்தனையும் சுய நிறுவனமும் அறத்தின் உயிர்நாடி என்றவர் ஓகேங்களா சாக்ரட்டிஸ். உயிர்நாடி என்றவர் சாக்ரட்டிஸ். கொஸ்டின் நம்பர் 175. ஓகேங்களா பாருங்க. ஞானம், தன்னடக்கம், தைரியம், நியாய உணர்ச்சி இவை அறத்தின் வேர்கள் என்றவர் அரிஸ்டாட்டில். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடு, அதாவது எத்திக்ஸ் 11வது எத்திக்ஸ்லேருந்து 175 வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.